இந்த மாத கடைசியிலே அறுவடை நடைபெறப்போகின்றது. நெல் அறுவடை செய்ய போகின்றார்கள். ஆனால் களஞ்சிய சாலையில் இன்னும் நெல் தேங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த விவசாயிகள் நஞ்சு குடிச்சு சாகுவதா? ஆனால் இதற்கான விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். மக்கள் ரோட்டிலே நின்று போராடுகின்ற நிலை நிச்சயமாக வடகிழக்கிலே இருக்கின்ற மக்களின் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களில், முதலீடுகள் சார்ந்த விடயங்களில் என்ன விடயங்களை நீங்கள் கையாண்டீர்கள்? இன்று வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள் மிகவும் வறுமையான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, விவசாயத்துறையை எடுத்துக்கொண்டால் இன்று நீங்கள் அம்பாறை மாவட்டம், கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டம், இதில் இருக்கின்ற ஆலையடிவோம்பு, திருக்கோவில், அக்கரப்பத்து, பொத்திவில், காரதீவு, கல்முனை, சம்மாந்துறை, நாவிதம்பள்ளி போன்ற பிரதேசங்களிலே இன்று நான் நினைக்கின்றேன் இன்னும் 20 நாட்களின் பின்பு இந்த மாத கடைசியிலே அறுவடை நடைபெறப்போகின்றது. நெல் அறுவடை செய்ய போகின்றார்கள். ஆனால் நீங்கள் போன போகத்திலே கொள்வனவு செய்யப்பட்ட நெல் கூட இந்த களஞ்சிய சாலையிலே தேங்கி நிற்கின்றது. இந்த களஞ்சிய சாலையிலே இருக்கின்ற நெல்லை நீங்கள் விடுவித்தால் தான், எடுத்தால் தான் மீண்டும் அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்ய முடியும். இன்று பசளை, எண்ணெய் என்று மிக விலை அதிகமாக கொடுத்துத்தான் விவசாயிகள் தங்கள் விவசாய வேலைகளை செய்கின்றார்கள், பயிரை செய்கின்றார்கள். இன்று உர மூட்டை ஒன்றின் விலை 18,000 ரூபாவாக உயர்ந்திருக்கின்றது. எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கின்றது. ஒரு விவசாயி அவன் தன் வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்றால், வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால், அந்த பகுதியிலே, இந்த நாட்டிலே மொத்த நெல் உற்பத்தியிலே 20% அம்பாறை மாவட்டம் அதன் பங்களிப்பிருக்கின்றது. 20% அதன் பங்களிப்பிருக்கின்றது. நெல்லொரு மூட்டையின் விலை தற்பொழுது 6,500 6,000 ரூபாய் தான் போகின்றது. ஆனால் அதன் உற்பத்தி செலவு, ஒரு மூட்டைக்கான நெல்லின் உற்பத்தி செலவானது 10,000 ரூபாய்க்கு மேலே போகின்றது. ஆகவே நீங்கள் உத்தரவாத விலையை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் 160 ரூபாய் ஒரு கிலோவுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தான் அந்த விவசாயிகளை பாதுகாக்க முடியும். ஆனால் நீங்கள் அங்கே பல தடவைகள் அமைச்சரவரிடம் கலைத்திருந்தோம். நீங்கள் தயவு செய்து சரியான விலையை, சரியாக அந்த களஞ்சிய சாலை இருக்கின்ற நெல்லை நீங்கள் எடுங்கள், ஏனென்றால் வருகின்ற போகத்திலே இனி களஞ்சியம் படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் இன்னும் செய்யவில்லை. களஞ்சிய சாலையில் இன்னும் நெல் தேங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த விவசாயிகள் நஞ்சு குடிச்சு சாகுவதா என்ன? ஆனால் இதற்கான விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். மக்கள் ரோட்டிலே நின்று போராடுகின்ற நிலை நிச்சயமாக வரும். தயவு செய்து அமைச்சர் அவர்களை நீங்கள் நன்றாக கேளுங்கள். இந்த மாத முடிவுக்கு இடையிலே நீங்கள் அந்த நெல் களஞ்சியத்தில் இருக்கின்ற நெல்லை அப்புறப்படுத்த வேண்டும். அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் மிகவும் வறுமை கோட்டு கீழே இருக்கின்றவர்கள். அவர்களை பாதுகாக்காமல் விடுவீர்களானால் பாரியொரு நீங்கள் எதிர்ப்பை சந்திக்க வேண்டி ஏற்படும். நீங்கள் வருகின்ற பொழுது, ஆட்சிக்கு வருகின்ற பொழுது விவசாயிகளை பாதுகாப்பேன், விவசாயிகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2-3 கிழமைக்கு இடையிலே நீங்கள் சரியான உத்தரவாத விலையை நிர்ணயித்து அந்த விவசாயிகள், அம்பாறை மாவட்டத்திலே விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு கூறுகிறார்.